ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து நம்ம அவலா எதிர்பார்த்த போக்கோ X5 5G அந்த பட்ஜெட் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஃபீச்சரோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கு இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, பிளாக், க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. 188 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.99 mm திக்னஸோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ போக்கோ கிட்ட இருந்து ரொம்பவே ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் டிசைன் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெட்மி நோட் 12 எல்லாம் பார்த்த அந்த டிசைன் தான். ரொம்ப பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த வகையில் லுக் இதுதான் மொபைலுக்கான லுக். பட் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து அப்படி ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே இங்கே ஆக்சுவலி 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது கூட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் Gorilla Glass 3க்கான ப்ரொடெக்ஷன் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே ஒர்த் தான். ஏன்னா இன்னுமே ஒரு சில பிராண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இவங்க AMOLED and 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷனோட ஒரு நல்ல டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாக இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த பேட்டரி அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. ஸோ 33 வாட்ஸ் அண்ட் 5000 mAh அப்படின்றது ஓகே டீசென்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். நம்மளால ஒரு 1 hour 10 minutesல இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% அப்படின்றது சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படியே மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Snapdragon 695 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 6nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த ஒரு ப்ராசர். Adreno 619 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான GPU பேக் பண்ணியிருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த Snapdragon 695 பேக் பண்ணி இருக்கு. அண்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசரும் கூட. ஸோ அதனால நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்டாக ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட உங்களால் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் அது எல்லாமே ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5G பேண்டுமே ஒரு 7 5G பேண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5G பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இதில் LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களோட ஒரு நல்ல ப்ராசர் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு ப்ராசர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரான்னு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா இருக்கு. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா. அண்ட் இந்த ரியர் கேமரால மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, இதுலயுமே 1080 பிக்சல் 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். மற்றபடி இதனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த போக்கோ X5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 12 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஸ்ட்ரைட் ரீபிராண்ட் தான். ஒன்லி அந்த ப்ராசஸ் Snapdragon 695 அப்படின்ற ப்ராசர் இங்கே போக்கோல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் Snapdragon 4 Gen 1 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸரை மட்டும் தான் ஆக்சுவலி இந்த போக்கோ X5 5Gல சேஞ்ச் பண்ணுறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதே தான். அதனால இந்த கேமராவுமே அப்படியே நமக்கு ரெட்மி நோட் 12 5Gல இருந்த அதே டிக்டோவான கேமராவை தான் அப்படியே இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. அதனால கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரெட்மி நோட் 12 5G அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ரெட்மி நோட் 12 5G நான் பர்சனலி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கூட ரெட்மி நோட் 12 5G உடைய கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுலேயே நிறைய சாம்பிள்ஸ் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துருந்தீங்க தான் தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரெட்மி நோட் 12 5G எந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோ அதே அளவுக்கு டிக்டோவா அப்படியே தான் இந்த போக்கோ X5 5G கொடுக்கும். மற்றபடி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரெட்மி நோட் 12 5G பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி கேமரா டே லைட்டில் ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. பட் லோ லைட்டிங் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரெட்மி நோட் 12 5Gல இல்லை. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டே லைட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஓகேவா டீசெண்டாக இருக்கும். பட் லோ லைட்டிங் அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது, நோட் பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் நமக்கு இருக்கும். அண்ட் IR பிளாஸ்டர், Android 12க்கான OS, MIUI 13 மாதிரியான இந்த விஷயங்களை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் இருக்குது. அதில் பேஸ் வேரியண்டாக 6GB 128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ஆக்சுவலி அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் 18,999 19,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 8GB 256GB அப்படின்ற வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்டுக்கு 20,999 21,000 அப்படின்ற ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. பட்
அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அந்த லான்ச்சிங் சேல் ஆஃபராக ஒரு 2000 rupees பிரைஸ் கட்டோட 16,999 பேஸ் வேரியண்ட்டும் 18,999 ஹையர் வேரியண்ட்டும் நாங்கள் சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 21 மார்ச் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இனிஷியல் சேல் ஆஃபராக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2000 rupees இன்ஸ்டன்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கட் அப்படின்றது இருக்கும். அதனால அந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 16,999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும். அண்ட் அந்த 16,999க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே டீசெண்டாக இருக்குது. பட் அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 18,999 அப்படின்ற ப்ரைஸிங் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸிங்காக தான் தோணுது. மற்றபடி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.